ஜி தமிழர் அனைவருக்கும் தீபக் மற்றும் ஐஸ்வரியன் வணக்கம். வெறும் சிங்கிங் வச்சு ஃபன்னான கேம் ஷோ மச்சி. வெல்கம் டு பெட்டரா டிடர்ஜென்ட் பார்ட்னர் முகி அல்ட்ரா லிக்விட் டிடர்ஜென்ட். ஓகே, ஸோ எங்களுடைய செட்டு கலகலப்பாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இந்த செட்டை இன்னும் பொலிவாக்குறதுக்காக, இன்னும் கலகலப்பாக்குறதுக்காக கண்டிப்பாக 2 அணியினரை மேடைக்கு இறக்க போகிறோம். முதலாவதா நான் என்னோட அணியினர் சொல்லிடுறேன். பெண்கள் வீட்டின் கண்கள் நாட்டின் கண்கள் அப்படி சொல்றல. சோ அப்படிப்பட்ட அழகிய பெண்மணிகள் தான் இந்த மேடைக்கு வர போறாங்க என்னோட டீம்ல. Can we have Sanjana Singh, Gumtaj, Deepa Sri and Subhatra? என்ன எக்ஸைட்டா இருக்கு தெரியுமா? அதுல குறிப்பா ஐயோ வரதுல வீடு 2 பிரிச்சோம். இன்னைக்கு தீபக் ஞாபகம் வச்சுக்கோ. இங்க வர்றா நல்லா கிளம்புறாங்கடா பீதிய. சோ பெண்களை நீங்க இதே சந்தோஷத்தோட இதே குழுக்களோட நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறோம். உங்களோட இருக்க அந்த பக்கம் ப்ளீஸ் பி சீட்டட் தட் சைட். Thank you so much. பார்த்தல எப்படி இறங்கிருக்கீங்க பாத்தியா? நல்ல பயங்கரமா தான் இறக்கிருக்கீங்க. இந்த டீமுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி யாராவது இறக்க முடியுமா? டீம் இல்ல, வேற எந்த டீம் நீங்க இறக்குனாலும் என் டீமுக்கு டஃப் கொடுக்கவே முடியாது. ஓகே, சோ இன்னைக்கு வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நடந்துக்கணும் என்கிட்ட. ஏன்னா வர போறவங்களாம் அப்படி ஓகே, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அப்படி கை காலெல்லாம் உடைச்சிருவாங்க பாத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட். நான் பேர் சொல்ல போதே சும்மா அதிர போகுது. லெட்ஸ் வெல்கம் தளபதி தினேஷ் பொன்னம்பலம், கூல் சுரேஷ் and அருள்மொழி on stage. வெயிட் பண்ணுங்க, என் கோ ஆங்கருக்கான உங்க என்ட்ரில இருந்து எங்க போயிட்டாருன்னு தெரியலையே. பில்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. வணக்கம் தலைவா. ஹலோ, ஒரு நிமிஷம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் எல்லோ போட்டு வந்தீங்களா? ஐயோ, நான் பாரு கருப்பு போட்டு வந்தேன். நேரமா திக்கு திக்கு இருக்கியா நம்ம பொழப்பு. நம்மளே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் மாத்தி சொல்லிட்டாங்க. என்ன? நான் ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பார்ட்டி ரேப்னாங்க. தெளிவா சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்புறம் தான் பேட்டர் ரேப்னாங்க. பண்றதையே பண்ணிதான் ஆகணுமா? ஆமா, நீங்க பல திரைப்படங்கள்ல ஸ்டண்ட் பண்ணிட்டீங்க, எல்லாரும் அச்சு ஓட விட்டீங்க, பல ஹீரோக்களையும் அடிக்க வச்சிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. பட் பாடுறதுன்ற ஒரு விஷயம் இதுல, அது எப்படின்றது நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஏற்கனவே சண்டையிலே கலகலக பார்த்துருக்கீங்க. ஆமா, பாட்டு பாடுன்னு வச்சுங்க, பாவம் ஆடியன்ஸ் கதி என்ன ஆக போகுது தெரியும். மாஸ்டர் எடுங்க மாஸ்டர், ஒரு 2 லைன் மாஸ்டர் கேளுங்க. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. எப்பா பால் கெட்டு போச்சு, பணம் அழி போச்சுமா. ரொம்ப நேரம் பாடி நீங்க என்ன ரகம்னு தெரியலையே. பெண்கள் தான் துப்பட்டா போட்டு வருவாங்க, ஆண்களுக்கு என்ன துப்பட்டாவோட வேற, அதுவும் கலர் கலரா துப்பட்டா. மக்களே, உங்களுக்கு தெரியும் பெண்கள் துப்பட்டா போடுறது இல்ல. ஒரு விழிப்புணர்வுக்காக நானே போட்டுனேயா. இது வசிய மருந்துப்பா. அப்படியே போய் அப்படியே வசியம் பண்ணு வச்சுங்களா. இல்ல ஒருவேளை நீங்க வசியம் பண்ணாதீங்க ப்ளீஸ். அதாவது அவரு என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. அதாவது அவர் சொன்ன ஒரு மெத்தட், நீங்க வந்து மந்திரம் போட்டீங்கல்ல, அதெல்லாம் தேவையில்லை. சும்மா அப்படி போட்டு
ஓகே நம்ம டீம் அச்சேன் பாத்தேன். This is my wonderful team Deepak. பயங்கர வண்டர்ஃபுல். உங்களுக்காக ஸ்பெஷலா நேத்துல இருந்தே நிறைய வாட்டி ஃபெனாயில் போட்டு தொடச்சி வச்சிருக்கோம். அதனால அதான் உங்களோட ஸ்பெஷல் சீட். Please go and take your seat. ஓகே சஞ்சனா, இப்போ உங்களோட ஆப்போசிட் டீமை பார்த்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? பார்த்து செம்மையா இருக்கு. தேங்க்யூ மா. பாத்தும் செம்மையா இருக்கு. யாரு செம்மையா இருக்கு? யார் இருப்பா? ஹார்ட் பீட் ரைஸ் ஆயிட போகுது. உட்காருங்க. ஷோ முடிய 3 மணி நேரம் இருக்கு. Who is very smart? That அவர்தானா? பின்னாடி இருக்கா? உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு? கூல். இத சொல்றதுக்காகவே செட் பண்ணி கூட்டு வந்துக்கிறாப்புல. ஓகே நீங்க சொல்லுங்க. அந்த பாவம் ரொம்ப எட்டெல்லாம் போட்டு காட்டுறாரு. அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கார்ல ரெட் கலர்ல அவர்தான். 2 ஓட்டுகள். ஓ நீலப்பா பாருப்பா. ஓட்டுகள். ஹலோ. தலைவா நீ நெத்தியில குங்குமம் வச்சு வர மாதிரி டவுட்டா தான் இருந்துச்சு மேல. ரைட். சொல்லுங்க குந்தாஜ். எல்லாருமே நல்லதா இருக்காங்க. இதாப்பா பொதுவாக என் மனசு தங்கா அப்படின்ற பாட்டு கரெக்டா இருக்கும். சரி நோ விஷயம் இருக்குது மேட்டர் இருக்குது என்ன ஒன்றும் புரியுற மாதிரி சொல்லு. எதுக்கு சூஸ் பண்ண வச்ச எல்லாரையும்? எதுக்கு சூஸ் பண்ண வச்சேன்னா யூஷுவலா ஒரு டீம் வின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போய் அவங்களோட டான்ஸ் ஆடுவோம். அது ரொட்டீன் இல்லையா? இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கலாமேன்ட்டு. இப்போ நீங்க வின் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க. இப்போ அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்கல்ல அவங்க உங்க பேரோட வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. இது டிஃபரெண்டா உனக்கு? பா கேட்டுவாங்கப்பா மகாஜனங்களே டிஃபரெண்டா ஏதோ யோசிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. எனிவே ஸோ நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ற வகையில் வழக்கமாக வந்து ஒரு பாட சொல்லி ஐஸ் பிரேக்கர் மாதிரி உங்களை ஃப்ரீ ஆக்கி விடுவோம். ஸோ உங்க சைட்ல இருந்து ஒரு பாட்டு, நீங்களும் உங்க சைட்ல இருந்து ஒரு பாட்டு, எச பாட்டு மாதிரி பாடணும். ஓகேவா? ஓகே சோ நாங்க இங்க ஆண்கள் அணில இருந்து நாங்க ஃபர்ஸ்ட் பாடல கழட்டி விட போறோம். ஃபர்ஸ்ட் பாடல கழட்டி விட போறீங்களா? அவங்க அப்பா ரெடியா இருக்காங்க போல இது. ரெடியா? டேய் ஏய் ஏன் கோலி சோடாவே ஏன் கறி கோலம்பே ஓ குட்டி பையனா டேக் மீ ஏய் நீ சம்மா கட்ட சரியான உருட்டு கட்ட. டேய் கைய வச்சுக்கிட்டு சும்மா இருடா. டேய் கைய வச்சுக்கிட்டு சும்மா இருடா. அதுக்கப்புறம் டேய் கைய வச்சுக்கிட்டு சும்மா இருடா. ஆத்தா ஆத்தோரமா போறியா. ஆத்தா பார்க்காமலே போறியா. யாரும் இல்லை எச பாட்டு பாடுவோம் மாட்டோமா? நான் சூடான மோகினி கைதீராத மாங்கனி. நான் சூடான மோகினி கைதீராத மாங்கனி. மரியா மாப்பிள்ள மரியா மரியா மாப்பிள்ள மரியா என்ன கட்டிக்கிட்டு போகத்தா கட்டிக்கிட்டு போகத்தா மரியா மாப்பிள்ள மரியா மரியா மாப்பிள்ள மரியா மரியா மாப்பிள்ள மரியா நீ மரியா மாப்பிள்ள மரியா. அப்பா முடியலப்பா சாமி. இதுல பாட விட்டா அவங்க இந்த பக்கம் வர இவங்க இந்த பக்கம் வந்து ஆட என்னென்ன விஷயம் பண்ணுகிறீங்க? இதெல்லாம் சரிப்படாது. நேரா ஷோக்கு போயிடலாம். ஆமா தீபக் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல தீபக். இவங்க தான் அந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்த்தா உங்க டீம் சலிச்சவங்க இல்ல. மீறி நடக்குது எல்லாமே. தான் இருக்கும் உங்க டீம் தான் ரொம்ப மோசமா இருக்காங்க. அப்படியா? இப்ப நிஜமாலே போட்டியில மோதி பாப்போம் எந்த டீம் ஸ்ட்ராங்னு. ஓகே? பத்தலமா? எஸ். பத்தலமா நம்ம தான் ஸ்ட்ராங். கிளம்புமா? ஓகே சோ நம்மளுடைய தியேட்டர் ஆப்ல முதல் சுற்று எங்களுக்கு பிடிச்ச ரொம்ப சூப்பரான சுற்று சம்திங் சம்திங். எங்க டீம்ல இருந்து யார் வர போறாங்கன்றத சொல்ல போறோம்.
சுபத்ரா. இவங்க உயரத்துக்கும் இவங்க அழகுக்கும் ஏற்ற மாதிரி நாங்க ஒருத்தவங்களை இறக்க போறோம். எஸ், தளபதி தினேஷ் வாங்க. சித்து ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. சித்து ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. ஆனா எனக்கு ஒரு டவுட். இப்போ அங்க இருந்து இங்க வரவே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்க இருந்து எப்படி அங்க போய் உட்காருவாரு? ஆமால, கரெக்ட். மாஸ்டர் ஒன்னு பண்ணலாமே, கிரிக்கெட் மேட்ச்ல பைரனர் இருக்கிற மாதிரி நீங்க ஒன்னு செய்வீங்க. பைரனர் அதான் பாப்பா வச்சுக்கலாம். அப்படியா? நான் கூட இங்க இருக்கிற கூல் சுரேஷ் கூப்பிட்டு நினைச்சேன். ஐயா 24 மணி நேரம் அவர் கூட தானே பாரு. 24 மணி நேரம் அவர் கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால உங்களுக்கு வந்து உங்க டீம்ல இருந்து யாரும் வேண்டாம் சப்போர்ட் பண்ண. அட பாஸ் பண்ணிச்சே கேக்குறேன். பாப்பாவா? பாப்பா ஓடுவேமா கரெக்ட்டா? மாமா பாப்பா பாவமா இருக்கு. கிரிக்கெட் மேட்ச்ல பைரனர் ஓடுவாங்க தெரியுமா? ஒருத்தர் வந்து பால் அடிச்சோன்னு ரன் அவர் ஓட மாட்டார், பைரனர் தான் ஓடுவாங்க. நீ தான் பைரனர். ஓகே, பாட்டை கண்டுபிடிச்சாரா நீ ஓடணும். ஓகே, சோ சம்திங்ல ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாம். ஐயோ இது என்னது? கண்ணுக்கு மைய இருமா அத பண்ணுங்க. ஏங்க அதானே? ஆமா அதான். இது யார் சொல்லக்கூடாது. இது என்ன பாட்டு சொல்லுங்க? டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3. அது என்ன பாட்டு? பொட்டு வைத்ததா. இந்த பக்கம் சான்ஸ் உங்களுக்கு. சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து ஐயோ, முதல் முறையா பேட்டர் ஆப்லயே எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு நான் கன்ஃபியூஸ் ஆகி போய் நிக்கிறேன். பரவாயில்ல, சம்திங்ல அடுத்த பிக்சர். ஆஹா, என்னது? சுபத்ரா சேலையில வீடு கட்டவா. சுபத்ரா தான். ஆமா, சுபத்ரா. என்ன பாட்டு? சேலையில வீடு கட்டவா, ஜன்னல் வெச்சு ஜாக்கெட் போடவா, மூக்குத்தி முத்தம் அது விட்டு வைத்தது யாரு? மூக்குத்தி மச்சம் அது வச்சது யாரு? ஒரு நிமிஷம். சேலையில வீடு கட்டவா. இல்ல சேர்ந்து ஒரு நிமிஷம். நீ எதுவும் கட்ட தேவையில்ல. 10 மதிப்பெண் எடுத்து போ. ஓகே, அடுத்த பிக்சர் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். இதெல்லாம் போட்டீங்கன்னா இங்க நின்னுடுவாரு, பாட மாட்டாரு. ஐயோ, போ டபர். வாங்க. தீ பிடிக்க முத்தம் போடுடா, எல்லாம் அடங்காத என்னை தொடுடா. நீங்க ஓடுறதுக்கு வேணா ஆளுக்கு வைக்கலாம், கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சு ஆள் வைக்கணும் போல இது. நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துடலாமா? கொடுமா டக்குன்னு. ரொம்ப நன்றி சுபத்ரா. ஓகே, ஸோ மாஸ்டருக்கு தற்போதைய டெம்பரரி ஓய்வு கொடுத்துட்டோம். அதே போல சுபத்ராவும் ரொம்ப கண்டுபிடிக்கிறாங்களேன்னு சொல்லி உட்கார வச்சிட்டோம். அதனால வந்து ரீப்ளேஸ்மெண்ட்காக தீபா
ஐயோ தீபஸ்ரீ எப்ப மேடைக்கு ஏறி வந்து நமக்கு அப்படியே நடனம் வந்து உள்ள ஏறிடுது. எஸ் சோ இவங்க காம்பன்சேட் பண்ற மாதிரி லெட்ஸ் வெல்கம் அருள்மொழி. ஓகே ரைட் சம்திங் போயிடலாமா? ஓகே நம்ம சம்திங்ல நெக்ஸ்ட் பிக்சர். ஐயோ ஓகே வாங்க கனங்கத்த மீனு வாங்கி தப்பான பாட்டு. கனங்கத்த மீனு காலங்கத்தெல்லாம் கிடையாது. அதுக்குள்ள என்ன இருக்குது தலைவா? என்ன பாட்டு சொல்லுங்க. பெருவாடு உப்பு கருவாடு ஓகே சோ சம்திங் ரொம்ப சிறப்பாக சம்திங்கா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ டைம் ஃபார் தி ஸ்கோர்ஸ். சொல்லு. ஆண்கள் அணியினர் 10 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. வெரி வெல் ட்ரைட் பட் இருந்தாலும் இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் வினர்ஸ் ஆர் நம்மளுடைய பெண்கள் அணியினர் 25 பாயிண்ட்ஸ். பயங்கர சம்திங் அது சம்திங்கா ஏதோ போச்சு. சோ அதே மாதிரி இந்த ரவுண்ட் நம்ம கால கட்ட போறோம் தீபக். நிச்சயமா ஏன்னா இந்த ரவுண்ட் வந்து அப்படியே சும்மா எல்லாரும் தெறிக்க ஓடும். அதனால இந்த ரவுண்டுக்கே நாங்க பேர் வச்சிருக்கோம் பாடுறியா இல்ல ஓடுறியா. ஸோ முதலாவதா எங்களுடைய பெண்கள் அணியிலேருந்து நாங்கள் கூட போகிறோம். ஸோ ரொம்ப நேரமா ஒரு அழகிய சிரிப்போட கும்னு உட்காந்துருக்கிற எங்கள் கும்தாஜ் அவர்களே வாங்க. How do you feel about us, Gumtaz? பயமா இருக்கா? ஏதாவது ஆறுதல் சொல்லுங்க தீபக். ஆறுதலா? முதல்ல அவங்க பாட ஆரம்பிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளாம் ஆறுதல் ஆற வேண்டிய அளவுக்கு ஆகும் போகுது. இந்த ஜில்பா வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. ஆறுதல் சொல்லுங்க. டேய் நானே ஏதோ போனா போதுன்னு விட்டா இன்னமோ சந்திராயனை ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஸோ கெட்டிங் பேக் டு த ரவுண்ட். இது வந்து சொல்கிற மாதிரி பாடுறியா ஓடுறியா பட் எப்பவுமே நாங்கள் வந்து அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்போம். ஓகே ஸோ நீங்கள் வந்து இதில் கட்டை விட்டு பாட போகிறீங்க. பாடும்போது ஒரு ட்விஸ்ட் தான் இருக்க போகுது. அது என்ன ட்விஸ்ட் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க சொல்லுங்கள். நான் அலனதா இந்த ரவுண்ட் நடக்குமா நடக்காதுன்னு தீபக் அந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கு எப்படி தெரியுமா ஒரு தடவை பாடுங்களேன். இவங்க ஐயோ இந்த வயசுல என்ன ரியாக்ஷன் பத்தியா பரவாயில்ல. ஐ லைக் தி ரியாக்ஷன். வாங்க நிறைய பேர் டென்ஷன் ஆறாங்க ஏத்திடலாம். ஆளால தாமரை அது வயசான தூங்கல. வழக்கமாக எங்களோட டாஸ்க் மேனேஜர்ஸை தான் நாங்கள் வந்து சுத்த விடுவோம். பட் வந்து டாஸ்க் மேனேஜர்ஸ் ரொம்ப அமைதியான சுபாவன்றதுனால வந்து அவங்கள விட்டுட்டு டெரர் 2 பேரை கூட போகிறேன். ஸோ பொன்னமலானே அண்ட் தளபதி தினேஷ் மாஸ்டர்.
ஓடுறியா இல்ல ஓடுறியால கும் தாஜ் அவர்களை கட்டி போட்டு ஸ்பின்னிங் வீல் ஏத்திட்டோம். இதுக்கப்புறமா மாஸ்டர்ஸ் உங்க கையில தான் இருக்கு. பாட ஆரம்பிச்சிருக்கீங்களா? ரெடியா? ரெடியா? கமான் ஸ்டார்ட் மியூசிக். நான் அல்லான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல அம்மி மிதிச்சு நேற்று ஏவமில்ல அந்த கவலை நோக்கு புரியவில்ல நான் தொட்ட என்ன சுத்த விட வாங்கோ அடக்கிட்ட வந்து முத்தம் ஒன்று தாங்கோ நான் அல்லான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல உங்களதா எண்ணி இந்த கண்ணு ரெண்டே தூங்காது நில்லுங்கோ நாளாக தூங்கல நேற்று எது வந்தில்ல அந்த கவலா நோக்கு புரியவில்ல நான் தொட்ட இட சுத்தவிட வாங்க அடக்கிட்ட வந்து முத்தம் வெரி குட் வெரி குட். சூப்பரா பாடுனாங்க கும்தாஜ் அவர்களுக்கு. இறங்கலாம் இல்ல நீங்க இறங்கலாம். கும்தாஜ் அவர்களே சூப்பரா பாடுனீங்க. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா? பயமா தான் இருந்துச்சு இன்னொரு ஹாஃப் அன் பாடுறீங்களா? இல்ல இல்ல சொல்லட்டுமா? ஆக்சுவலி அத அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுக்கு பதிலா இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறேன். நாங்க உண்மையிலே இறக்க குணம் அதிகம், அதனாலதான் மெதுவா ரொம்ப ஃபாஸ்டா தான் சுத்திட்டீங்க. நானே பயந்துட்ட கீழே வந்து. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். இதுல ட்விஸ்ட் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்தது காரணம் என்ன தெரியுமா? நீங்க நல்லபடியா பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர்ஸ் வந்திருக்கும். எங்க சைடுல வெயிட்டா இருக்கும். நீங்க ஒன்னும் கவர் எப்படி கோர்த்து விடுது பாரு. இல்ல டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. எங்களுக்கு ஸ்கோர் கிடைக்கலனாலும் பரவாயில்லப்பா, போட்டுப்பா. இந்த டீம் நல்ல வருப்பா. நான் விளையாடி நான் ஜெயிக்க போறேன் இன்னைக்கு. கேளுங்க. Thank you so much. இந்த பக்கம் யார் வராங்க பாடுறதுக்கு? ஒரே ஒரு நம்பிக்கை, அதாவது பெண்களுக்கு மயங்காதவர்னு நினைக்கிறேன். கூல் சுரேஷ். எஸ் என்ன பாட்டு பாட போறீங்க? நிலா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே நாளதான் கை காட்டணும். வந்தாடுது தேடுது ஒன்ன அது என்னாவு. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜெயிச்சிருவீங்க. ஏத்தி விட்டுறலாமா? ஒரு டவுட், அவங்க நாங்க பாடும்போது மட்டும் அவங்க 2 பேர் வந்தாங்களா? அவ பாடும்போது நாங்க 4 பேர் வருவோம். ஹேய் 4 பேருக்கு தாங்கலையா? சரி ஓகே, கரும்பு தின்ன கூலியா வேணும். கமான் போறீங்க. அஞ்சனா தீபஸ்ரீ வாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க. அவர் பாடுறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு மதிப்பெண்கள் இருக்கோ அதே மாதிரி நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்றதுல உங்களுக்கும் மதிப்பெண்கள் உண்டு. பாடுங்க, நீ ஆரம்பிக்கணும். குடிக்கிறியா இல்லையா? சிவகராட்சி மாட்ட நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கடா. நிலா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது
போறேன் இறக்கி விட்டுலாம் ஏமா உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லை உங்ககிட்ட இருக்கான்னு செக் உங்க பண்றேன். அப்பா ஸ்தானத்துல உள்ளவர் உங்களை அப்படியே வச்சு தாளாட்டினார்ல என்ன போட்டு இப்படி ஒரு சின்ன பையன் கடிச்சிட்டாங்க இப்படியா பண்ணுவீங்க நீ தான் சுத்தினியா இல்ல அத பாரு கை அதுதான் நீ வந்ததுல இருந்து ப்ரோக்ராம் வந்து என்ன சுத்தி வந்தியா நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே பொண்ணுங்க உங்களை சுத்தி சுத்தி வந்துச்சுன்னா ஏமாந்துடாதீங்க இந்த மாதிரி சுத்தல்ல விட்டுருவாங்க இருப்பா கொஞ்சம் இருப்பா எல்லா பார்ட்ஸும் இடம் மாறிடுச்சு வெளியில கிட்னி லிவர் ஆர்டர்ல சேஃபா இருக்குதா ஓகே 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 சூப்பரா பாடுனீங்க ஓகே அதுக்காகவே வந்து இப்போ வந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சாங் பாட போறோம் அதுல நீங்களும் சஞ்சனாவும் டான்ஸ் ஆட போறீங்க முதல்ல ஒரு ஆப்பு அப்புறம் ஒரு சூப்பா Sanjana, how was the experience? You like the dance? Yes. Yes, பண்ணிச்சு செம்மையா பண்ணிச்சு கை கொடுங்க ஏய் ஒன்ஸ் மோர் எனக்கு வேணாம் எனக்கு பேமெண்ட் வேணாம் அடுத்த சாங் ஃப்ரீயா பண்றேன் அப்புறம் ரெண்டுமே எடுத்துங்க ரோஜா தேங்க்யூ ஐயோ சான்ஸே இல்லை அதாவது வந்து பாட சொன்னா பாடுறதும் ஓகே டிஸ்டர்ப் பண்ண சொன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டா உருட்டி விடுறது இந்த பக்கம் பார்த்தா சஞ்சனா உருட்டியே விடல அப்படி சிரிச்சின்னு மட்டும் இருந்ததா எனவே ஸோ அதனால 2 டீமுக்கு வந்து நாங்கள் செக்ரிகேட்டட் ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ 2 அணியினருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் அவுட் ஆஃப் 100ல 50-50 பார்த்தீங்கன்னா 90 and 90 வாழ்த்துக்கள். ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட் இது வந்து அவங்களுடைய சிங்கிங் டேலண்ட் மட்டும் இல்லை அவங்களுடைய பிளேயிங் டேலண்ட் அதாவது வாசிப்பு திறமையும் வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வந்து இந்த ரவுண்டோட பேர் நாங்கள் சூப்பரான பேர் வச்சிருக்கிறோம். இதுக்கு பேர் வந்து கச்சேரி ஆரம்பம். ஓகே ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். ஒரு டீம்ல இருந்து மொத்தம் 3 பேர் வர போறாங்க. ஒருத்தர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வாசிச்சு காட்ட போறாங்க. பாக்கி 2 பேர் அங்க இருக்கக்கூடிய ஐஸ் பார்ல நிக்க போறாங்க. ஓகேவா நின்னுட்டு அந்த பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்க போறாங்க. அண்ட் இந்த வாரத்துக்கான ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வீணை 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 வீணை. சோ இத வச்சு நிறைய பாடல்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இத வாசிச்சு எப்படி பாடல் சொல்ல போறாங்கன்றது ரொம்ப கஷ்டமா அதான் ரொம்ப இருக்கு. கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் பார்க்கலாம். உங்களால வாசிச்சு காட்ட முடியல நீங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு முடியல அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்புக்காக ஒரு எக்ஸ்பர்ட் நான் கூட்டு வந்திருக்கோம். பிரியா அவர்கள் வீணை காயத்ரியோடைய ஸ்டூடெண்ட் அவங்க கிட்டத்தட்ட 7 வருஷமா வீணை வாசிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆக போறீங்க. ஏன்னா நம்ம மக்கள் வாசிச்சு காட்டினாங்கன்னா நீங்க அப்செட் தான் ஆக போறீங்க. பட் இருந்தாலும் மனசு திருத்திக்கோங்க நல்லாவே வாசிப்பாங்க. ஓகேவா ஓகே முதல்ல பெண்கள் அணியினர் தான் வர போறாங்க. இதுல இருந்து வாசிப்பதற்காக அழகிய லேலாவா வர போறது எங்களுடைய சஞ்சனா சிங்.
சோ இவங்க வாசிக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக எங்களுடைய அணில இருந்து 2 பேர் வர போறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி தீபஸ்ரீ அண்ட் சுபத்ரா. Three, 2, 1 and your time starts now. எடுங்க. Are you ready? Start. Very good. They are only suffering. ஏய் என்னப்பா ட்ரை பண்றீங்க எங்களை வச்சிட்டு ஆசிமா தெரியுமா மார்க் போடா போகுது. சரி நீங்க வாசிங்க. சரணத்துல இருந்து வாசிங்க நானா. சொல்லுங்க. அசீகரா எங்கினிடா பொன்மடி யார் போதுமலே கரா எங்கன்னோய் உஜன்மகரி ஏகங்கரி தேசி பசு உந்தயவாரானே ஏங்கிரே தேங்கிரே உந்தயவாரானே Ready? Next song. தீபக் நீங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா பாட்டு மாத்தி கொடுங்க. வந்துட்டீங்க. வெரி குட். கிட்ட இருக்கீங்க. ஆமா. பாண்டி பஜார் சிக்னல் நிக்கிறேன். கிட்ட வந்துட்டீங்களா? ஏய் பாஸ் கொடுத்துறடி பாஸ். அவங்க வாசிக்கிறத பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம்ல. ஐயோ ஏய் அம்மா சரி ஓகே நீ வாசிங்க. ஏய் அந்த பாட்டு ரக்கம்மா ஓகே ரைட். ரெடி. பாட்டு கண்டுபிடிச்சாங்க. குறுக்கு சிறுதாள. ரெடி. குறுக்கு சிவத்தவளே அரசுக்கு வயலவளே உன்ன மனதிற்கு உடிக்கை என்ன கொஞ்சம் பூத்தாயே உன் மனசுக்கு மரியாதை என்ன கொஞ்சம் மாறுதாயே. Thank you so much. Give them a big round of applause. பெண்கள் அணியினர் உங்களுடைய டர்ன் முடிஞ்சு போச்சு. ப்ளீஸ் கீழே இறங்கலாம். ஓகே சஞ்சனா அவர்களே வாழ்த்துக்கள். நீங்க வந்து வாசிச்சது தாறுமாறா இருந்தது. தாறுமாறு தக்காளி சோறு தான். இருந்தாலும் எக்ஸ்பர்ட்டோடைய ஹெல்ப்னால நீங்க வந்து பாட்டை கண்டுபிடிச்சி வாழ்த்துக்கள். அதுக்கான ஸ்கோர்ஸ் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். தேங்க்யூ. பெண்கள் அணியினர் அப்படி இப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்டோடைய உதவினால தான் பாட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சது. பட் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களே எக்ஸ்பர்ட்ஸ் தான். அவங்க கூட போறோம். யார் யாரா வராங்க உங்க டீம்ல இருந்து? Of course. முதல்ல நான் கூப்பிட போறவர் வந்து உருட்டுக்கட்டையே வச்சு பார்த்துருக்கிறோம். இப்போ வீணர் தான் கையில எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் தினேஷ். வாங்க. ஓகே சோ ஐஸ் மேன் நின்னு கண்டுபிடிக்கிறது யார் வர போறாங்க? எந்த சிச்சுவேஷன் கொடுத்தாலும் கூலா ஹேண்டில் பண்ற நம்ம கோல் சுரேஷ். அருள்மொழி வாங்க சார். தலைவா கால் ரொம்ப சில்லுன்னு இருக்கு சீக்கிரம். போட்டு தரங்க. I didn't expect this. அப்படி பாடி லாங்குவேஜ்ல மியூசிக் வருது. ஏய் செம்ம ஹிப் ஹாப் சாங் இது. மாஸ்டர் அம்மா பிரியா. மாஸ்டர் முடியல மாஸ்டர். அவங்க மிஸ் பண்ணா நீங்க சொல்லலாம். நெஞ்சுக்குள்ளே யாருன்னே சொன்னா தெரியுமா? அது கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? அழகே அறிந்தாலும்
பாட்டு பாடினா மட்டும் நெஞ்சு முடியல மாஸ்டர் அடுத்தது வெரி குட் வெரி குட் எப்போ மாஸ்டர் சீக்கிரம் நல்லா டைம் எடுத்து பண்ணுங்க எதுக்கு முடியல ரெடி 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 மாஸ்டர் கேளுங்க கேளுங்க அங்கதான் இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. சரி சரி விடுங்க சரணத்துல இருந்துமா ரெடி ரெடி டிக் டிக் 1 டிக் டிக் 2 டிக் டிக் 3 லைன் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் லைன். டிக் டிக் 5 டைம் அப் வெரி குட் தேடி வந்ததே லட்சம் லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே என் வாழ்வை தேன் பார்த்ததே. தேங்க் யூ மாஸ்டர் மிக்க நன்றி மாஸ்டர். ஓகே, இந்த வீணைக்கே ஒரு தனி கலை வந்துருச்சு. நீங்க வாங்க. ஓகே மாஸ்டர், thank you, well played. பெண்களும் ஆண்களும் சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஸ்கோர் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சோ நீ சொல்லுமா உங்க ஸ்கோரை. நீங்க முதல்ல என்ன கேட்டாலே என் ஸ்கோர் பயங்கரமா இருக்கும்னு தெரியும் எல்லாருக்கும். அதேதான், எந்த மாற்றமும் இல்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன மதிப்பெண்கள் எடுத்தோமோ அதே 10 மதிப்பெண்களோட இந்த ரவுண்ட்லயும் இருக்கும். வெரி குட், வெல் பிளேட். இந்த சுற்றிலும் பெண்கள் அணியினர் வெற்றி பெற்று விட்டனர். 20 மதிப்பெண்கள். ஃபைனலி என்னோட ஃபேவரட்டான ரவுண்ட் வந்துருச்சு. சோ இந்த ரவுண்ட் நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இந்த ரவுண்ட்ல மட்டும் அப்படி கம்மியா இடப்படாதீங்க. ஏன்னா நாங்கெல்லாம் வெயிட்டான பார்ட்டிகளா வச்சிருக்கோம். என்னைக்குமே வெயிட்டான பார்ட்டி தான் பட்டு பட்டுன்னு விழும். சோ பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த சுற்றோட பேர் தெரிக்க விடலாமா. சோ எங்க டீம் வர போறது சுபத்ரா அண்ட் தீபா ஸ்ரீ. கம் ஆன். சோ எங்க டீம்ல இருந்து நாங்க 2 தங்க மகள்களை இறக்க போறோம். தங்க மகன்களா? மகன்கள், எஸ். யாருன்னு பார்க்கலாமா? குல் சுரேஷ் அண்ட் அருள்மொழி, வாங்க. ஓகே, சோ என்ன பாட்டு பாட போறீங்க? என்கிட்ட மோதாதே. என்கிட்ட மோதாதே. வெரி குட். சோ எல்லாம் தயாரா இருக்கீங்களா? ரெடி 3 2 1 சவுண்ட். என்கிட்ட மோதாதே மோதாதே ராஜா ராஜா பம்பைக்கு இருக்காதே சுரேஷ் 2 3 4. நீ அப்புறம் தப்புக்க. ரெடி 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 ரெடி. ஏய், இந்த விளையாட்டு நல்லா இருக்குப்பா. அந்த பொண்ணு என் மேல விழுந்துச்சா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஏய் 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 ஏய். ஓகே, சோ இரண்டு அணியினரும் மேடைக்கு வரோம். ஓகே, சோ தெரிக்க விடலாமா சுற்று ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சிச்சு. கேன் வி ஹேவ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அண்ட் இந்த பர்టిక్యులர் சுற்றை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணிருப்பாங்க சொல்லலாமா? கண்டிப்பா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். எங்களுடைய டீமோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 50 + 150 200. எங்க டீமோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 100 + 200 300.
கம்மியா மார்க் வாங்கியிருக்கிறது எங்களுடைய பெண்கள் அணியினர் தான். 330 பாயிண்ட். எங்க மதிப்பெண்கள் கேட்டீங்கனாலே அப்படியே தெரிச்சு போயிடுவீங்க. ஆமா. எங்க டீமோட ஸ்கோர் 440. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வின்னிங் டீம். ஸோ உங்களுக்காக முகி அல்ட்ரா லிக்விட் டிடர்ஜென்ட் வாங்கக்கூடிய கிஃப்ட் ஹேம்பர். ஓகே, அது மட்டும் கிடையாது, இவர்களுக்காக ஜெப்ரானிக்ஸ் வழங்கக்கூடிய அற்புதமான பவர் பேங்க் ஒருத்தருக்கும் வாழ்த்துக்கள். Alright, so அடுத்த வாரம் இன்னும் சூப்பரான செலிபிரிட்டிஸோட உங்களை நாங்க சந்திக்க போறோம். அது வரைக்கும் this is Deepak and Maheshwari signing off. வெறும் சிங்கிங்க வச்சு பண்ணான கேம் ஷோ மச்சி. இது பேட்டர் ஆப். See you next week. Detergent partner Mugi Ultra Liquid Detergent.